ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு லெவல் க்ளவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் இருக்க ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆதார் உண்மையானதா அல்லது போலியானதா அப்படின்னு சொல்லிட்டு சுலபமான வழிமுறைகள் மூலமாக, அதாவது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணாத மொபைல் நம்பர் இருந்தாலுமே நம்ம ஈஸியாக அதோட வேலிடிட்டி இது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத ஆன்லைன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் அப்படிங்கிறது இன்றியமையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு அடையாள ஆவணம் மட்டும் இல்லாமல் இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஜுகேஷன் இன்ஸ்டியூட், பேங்கிங், ஸோ மற்றபடி நம்ம எங்காவது லோன் வாங்குகிறோம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது குழந்தைங்களோட படிப்பு சம்பந்தம் எல்லாத்துக்குமே இது ஒரு மூலதனமாகவே இப்போ செயல்பட்டு வருது இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறது. இந்த ஆதார் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கூட அவ்வளோ செக்யூரிட்டி பர்பஸாக வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும் அல்லது பேங்கிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இ-சேவை, இங்கே மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம ஏதாவது அப்டேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போய் தான் பண்ண முடியும். ஸோ மற்றபடி நம்ம ஆஸ் யூஷுவலாக எங்கேயுமே இதை அத்தாரிட்டியை யூஸ் பண்ண முடியாது, சரிங்களா? அதாவது அப்டேட் பண்ண முடியாது. ஸோ இந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ், ஜெண்டரு, ஸ்டேட்டு, மொபைல் நம்பர் இது எல்லாமே பார்க்குற மாதிரி, அதாவது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துலையுமே நம்ம இதெல்லாம் ஈஸியாக பார்த்துக்கலாம். என்ன மொபைல் நம்பர் கடைசி 2 டிஜிட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அது போக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஏஜ் என்ன, ஜெண்டர், ஸ்டேட் என்ன, இது எல்லாமே பார்த்துக்கலாம். அது போக பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொபைல் நம்பர் சரியாக இருந்தால் ஆதார் கார்டு பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இது எக்ஸிட் அப்படின்னு காட்டும், டஸ் நாட் எக்ஸிட் அப்படின்னு காட்டும். சப்போஸ் நம்ம நம்பரை ஆதார் நம்பரை டைப் பண்ணுறப்பே பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் கரெக்ட்லி அப்படின்னு வரும். சப்போஸ் நம்ம கரெக்டாக கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ அதெல்லாம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இதோட இணையதளம், அது ஆதாரோட அஃபீஷியல் இணையதளம் UIDAI அப்படின்னு சொல்லிட்டு இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மை ஆதார் அப்படின்னு இருக்கும். அது மேலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கர்சரை வைங்க. அல்லது மொபைலில் யூஸ் பண்ணாலுமே அதில் தேர்ட் ஆப்ஷனாக ஆதார் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். அதில் செக் ஆதார் வேலிடிட்டி அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் வரும், யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆதார் நம்ம லாகின் பண்ணுற மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் மொபைல் நம்பரோ அல்லது ஓடிபியோ எதுவுமே வராது. அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. கீழே சர்வீஸ் விச் ரெக்கார்டு மொபைல் நம்பர் டு பி ரிஜிஸ்டர்ட் வித் ஆதார் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும்தான் இந்த சர்வீசஸ்லாம் நம்ம பண்ண முடியும். அதாவது ஆதாரை டவுன்லோட் பண்ணுறது, ஆதாரில் EID ரிட்ரைவ் பண்ணுறது, வெரிஃபை மொபைல் நம்பரு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பர்லாம் வெரிஃபை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஓடிபி இருந்தால் மட்டும்தான் வெரிஃபை பண்ண முடியும். அதாவது மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும்தான். ஸோ நம்ம என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட்டு 2 டிஜிட் நம்பரை ஈஸியாக நம்ம எந்த மொபைல் நம்பரும் போடாமல் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறது, விர்ச்சுவல் ID ஜென்ரேட் பண்ணுறது, லாக் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறது, பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ், அதாவது எந்த பேங்கோட ஆதார் இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனில் மொபைல் நம்பர் இருந்தால் தான் பார்க்க முடியும். ஸோ சில ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் விச் கேன் பி அவைல்டு ஈவன் இஃப் மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர்ட் வித் ஆதார். ஆதாரோட மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகலை அப்படிங்கிற பட்சத்துலையுமே நம்ம இந்த சர்வீசஸ்லாம் பார்க்கலாம். அதாவது PVC ஆதார் கார்டு, நம்ம PVC டைப்பில் ஆதார் கார்டை ஆர்டர் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம், என்ரோல் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, லொக்கேட் என்ரோல்மெண்ட் சென்டர் கண்டுபிடிக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, அதாவது நம்ம ஆதார் என்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா, அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறது. அடுத்தது செக் ஆதார் வேலிடிட்டி. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்தோம்னா நம்மளோட ஆதார் நம்பர் மட்டும் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் நம்பர் என்டர் பண்ணி இங்கே கீழே கொடுத்துருக்கக்கூடிய 6 இலக்க கேப்சாவுக்கு குறியீடு இருக்கும், அதையும் நீங்கள் என்டர் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துருங்க. இதுக்கு OTP எதுவுமே வராது. ஸோ ஈஸியான வழிமுறைகள் தான், நீங்களும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது போலியானதா உண்மையானதா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ போய் என்னோடய ஆதார் நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டேன். அது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டானதாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பானது நம்ம என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ரெட் மார்க்கு காட்டு, ப்ரொசீட் ஆகாது. நான் இப்போ ப்ரொசீட் கொடுக்குறேன். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது என்னோடய ஆதார் நம்பர் எக்ஸிட், அதாவது ஆதார் நம்பர் இருக்குது, ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ என்னோடய ஆதார் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதாவது எக்ஸிட் இருக்குது அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா? ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் பேண்ட் 30 to 40 வருஷத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி வருது. எக்ஸாக்ட் டேட் ஆஃப் பர்த் வராது. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் அப்படின்னு சொல்லி வரும், இவ்வளோ வருஷம் அப்படின்னு சொல்லி. ஜெண்டர் மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல், டேட்டு, ஸ்டேட்டு வரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், லாஸ்ட்டு 3 டிஜிட் மொபைல் நம்பர் இங்கே ஷோ ஆகும். சப்போஸ் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்து கூட நம்ம மொபைல் நம்பர் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த லாஸ்ட்டு 3 டிஜிட் மொபைல் நம்பர் இதுலேயே ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா திஸ் ஆதார் நம்பர் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ண சொல்லுது. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆதார் அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ண சொல்லுது. அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி POI மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் POA இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி கீழே வந்துடும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது நம்பர் நம்ம டைப் பண்ணுறப்பவே முன்னாடியே வந்து டைப் பண்ணுறப்பவே பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக டைப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி உள்ளே வந்துடும், வெப்சைட்குள்ளே வந்துடும். சப்போஸ் நம்ம தப்பாக டைப் பண்ணுறோம் அப்படின்னாலே அங்கே வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் வந்துடும். சப்போஸ் நம்ம சரியான ஆதார் நம்பரை நம்ம என்டர் பண்ணியிருந்தோம்னாலுமே ஸோ ஆதார் டேட்டாவில் இல்லாமல் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை நம்மளோட ஆதார் கார்டு வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாலுமே ஸோ இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் டஸ் நாட் எக்ஸிட் அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆதார் நம்பரே இல்லை அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்தது இங்கே ரெட் மார்க்கில் வந்தது அப்படின்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு மேலே ரெட் மார்க்கில் வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்மளோட ஆதார் நம்பர் வந்து ஆதாரோட தளத்தில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிக் மார்க் வந்திருக்கு, எக்ஸிட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ எக்ஸிட் அப்படின்னா கம்பல்சரி நம்மளோட ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது சப்போஸ் இது வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா டஸ் நாட் எக்ஸிட் அப்படின்னு வரும். ஸோ இங்கே வந்து இன்ட்டு மார்க் வரும். சரிங்களா, தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறியீடு வரும், தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்டு மார்க்கில் ஒரு குறியீடு வரும். சரிங்களா, ஸோ எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆதார் வந்து உண்மையானதா போலியானதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பரே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஆதாரில் லாஸ்ட் 3 டிஜிட் என்னக்கு நம்பராக இருக்கும் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஸ்டேட்டு, ஜெண்டரு, ஏஜ் பேண்டு எல்லாமே இதில் வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.